ஹலோ பசங்களா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமுக்கான டாப் 10 மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்ஸில் சொல்கிற கொஸ்டின் பேப்பர், ஸோ நான் சொல்கிற கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்தாலே உங்களால் 45+ அவுட் ஆஃப் 50 ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய குரூப் ரிலேட்டடாக இருக்கட்டும், சயின்ஸ் குரூப்பில் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் பசங்களாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷினுமே படித்து எழுதி பார்த்துட்டு போங்க, ஓகேவா பசங்களா? ஸோ இதுதான் கொஷின் பேப்பர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் புக் பேக் 1 மார்க் எல்லாமே படிச்சுக்கணும். எனக்கு புரியுது, ஒவ்வொரு லெசனுக்குள்ளேயுமே 25 1 மார்க் இருக்குது, பரவாயில்ல. ஸோ 25 மார்க் 1 மார்க் ஈஸியாகவே படிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படிங்க, நிறையா படிக்க வேண்டாம், ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படிங்க. அண்ட் இதில் கொடுத்துருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ் ஒரு நாள், லாங் ஆன்சர்ஸ் ஒரு நாள் அப்படின்னு படித்தாலே ஈஸியாக குவிக்காக நம்மளால் இது சென்டம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாமில், ஓகேவா பசங்களா? ஸோ இதுக்கான பிடிஎஃப் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்றேன். மினிமம் எனக்கு ஒரு 10 கமெண்ட் தமிழ் மீடியத்துக்கு இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்குமே இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுமே தமிழ் மீடியத்துக்கு நான் கொடுத்துட்றேன், ஓகேவா பசங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.